சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கட்டுமுடி 2 கட்டி காந்தமலை ஜோதி காண அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். What do you mean? Friends, good evening, namaskar. I come from India, the land of Buddha. Sikkapadam samadhiyami musavada veramani Sikkapadam samadhiyami Surameraya Majja Veramani Sikkapadam. What is Buddhism? சடங்கு சம்பிரதாயங்களை கொண்ட ஒரு ஆன்மீக கருத்தியல் அல்ல, மக்களை இயல்பாக வாழ வைப்பதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்வியல் தான் பௌத்தம். இந்த மண்ணில் சாதி உருவானது எப்படி, தீண்டாமை உருவானது எப்படி என்பதை பற்றி நீண்ட நெடிய ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். அந்த மகான்கள் சொல்லுகிற வரலாற்று உண்மை, இந்த மண்ணில் ஒரு காலம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 12ஆம் நூற்றாண்டு வரையில் 1400 ஆண்டு காலமாக பௌத்தம் செழித்து வளர்ந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் பௌத்தம் இருந்திருக்கிறது. ஓஹோ என்று வளர்ந்து இந்த மக்களை வழிநடத்திய மார்க்கமாக பௌத்தம் விளங்கி இருந்திருக்கிறது இந்திய மண்ணிலே. இன்றைக்கு அது அடிச்சுவடே இல்லாமல் போயிருக்கிறது. பௌத்தத்தையும் சமணத்தையும் அழித்தொழிக்கிற யுத்தம் இந்த மண்ணில் மிக கொடூரமாக நிகழ்ந்திருக்கிறது. இந்திய மண்ணில் தான் புத்தர் சிலைகளை உடைத்தார்கள், புத்தருடைய விக்கிரகங்களை அழித்தார்கள். விக்கிரகங்கள் என்றால் சிலைகள், விகார்களை அடித்து நொறுக்கிறார்கள். பிக்குகள் தங்கியிருந்த குடிசைகளுக்கு தீ வைத்தார்கள். அந்த பழக்கம் தான் இன்னைக்கும் சேரி குடிசையை கொளுத்துகிற வழக்கம். பௌத்த பிக்குமார்கள் தங்கியிருந்த குடிசைகளை கொளுத்துகிற வழக்கம் தான் இன்றைக்கும் சேரிகளை கொளுத்துகிற வழக்கம். இன்றும் அது தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். வன்னியர்கள் யார்? பூர்வீக பௌத்தர்கள். கவுண்டர்கள் யார்? பூர்வீக பௌத்தர்கள். செட்டியார்கள் யார்? பூர்வீக பௌத்தர்கள். முக்குளத்தோர் யார்? பூர்வீக பௌத்தர்கள். அவர்கள் எப்படி இன்றைக்கு பௌத்தர்கள் இல்லாமல் போனார்கள்? எப்படி அவர்கள் அந்த பௌத்தத்தை தாண்டி போனார்கள்? பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் எதிராக நடந்த யுத்தத்தின் போது, அடக்குமுறைகளின் போது, ஒடுக்குமுறைகளின் போது யாரெல்லாம் அதற்கு அஞ்சி அந்த கட்டமைப்பில் இருந்து வெளியேறினார்களோ, அப்படி வெளியேறுகிற போது ஆட்சியாளர்கள், ஆண்ட மன்னர்கள், அரசர்கள் அந்த வெளியேறிய சகோதரனை வைத்தே இவனுடைய உடன்பிறப்பை நசுக்கினார்கள். நீ போய் அவனை கொளுத்து, அவன் வீட்டை கொழு சாம்பலாக்கு, அவனை பொது குளத்தில் இறங்க விடாத, அவனை பொது இடத்துல நடக்க விடாதே என்கிற கட்டுப்பாடுகள் இப்படித்தான் வந்தன. தீண்டாமை என்பது பௌத்தத்திற்கு எதிரான வன்கொடுமை என்பதை மறந்துவிடக் கூடாது.
சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு ரிலீஜியஸா புத்தா இருக்குது. புத்தா வந்து அவருடைய காலகட்டத்தில் இங்க இருக்கிற வர்க்க போராட்டத்தை எதிர்த்து, இங்க இருக்கிற சாதிய படிநிலையை எதிர்த்து ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணி இங்க இருக்கிற இந்த சவர்ண சிஸ்டத்துக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ண ஃபர்ஸ்ட் லீடர்னா வந்து புத்தாவை தான் நம்ம. எனக்கு புத்தனை பற்றிய புரிதல் இவ்வளவு காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் நேரிட்டது. புத்தன் யார்? அம்பேத்கரை படிக்கின்ற பொழுதுதான் புத்தர் யார் என்று நமக்கு தெரிகிறது. எதற்காக அம்பேத்கர் நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மதத்தை, தன் அடையாளத்தை துறந்து புத்த மதத்தை ஏன் தழுவினார்? அந்த வரலாறு என்ன? அந்த அரசியல் என்ன? புத்தன் என்பவன் யார்? எதற்காக புத்தன் நாடு கடத்தப்பட்டான்? நம்முடைய ஒரு பொது புத்தி, பொது புரிதல் என்ன என்றால் ஒன்றை சொல்லி விட்டுருவோம், ஒரு மாதிரி சொல்லி விட்டுருவோம், அதையே நம்பிட்டு வரும் சமூகம். அந்த அரசியல் தொடர்ந்து நடக்குது. அப்படித்தான் சொன்னார்கள். புத்தனுக்கு எதுன்னு தெரியாது. என்ன தெரியாது புத்தனுக்கு? சாவுனா என்னன்னு தெரியாது புத்தனுக்கு. உன் குடும்பத்துல எவனுமே செத்துருக்க மாட்டான். அவனுக்கு கூட ஜுரம் வந்திருக்காது. என்ன கருதுகோள் இது? தண்ணீர் எங்கிருந்து பிறக்கிறதோ அது எங்கெல்லாம் பயணம் போகிறதோ, பயணம் போகின்ற நிலத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அந்த தண்ணீர் சொந்தம் என்று முதலில் தண்ணீர் பங்கீடு பற்றி பேசியதனால் நாடு கடத்தப்பட்டவன் புத்தன். அப்படிப்பட்ட அந்த புத்தருக்கு எதிராக, புத்த பிரானுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட வலை பின்னல்களில் நம்முடைய பண்பாடு சிதைந்து போனது. இன்றைக்கு எல்லோரும் விநாயகரை கும்பிடுகிறார்கள். அந்த விநாயகர் யார் என்றால், உண்மையான சமூக ஆய்வாளர்களின் ஆராய்ச்சியின்படி விநாயகர் என்கிற பெயர் புத்தனுக்குள்ள பெயர். புத்தனுடைய பெயர் தான் விநாயகர். விநாயக மூர்த்தி அரச மரத்தடியில் தான் உட்கார்ந்திருப்பான். அரச மரம் என்பது போதி மரம். போதி மரம் என்பது புத்தனுடைய மரம். புத்தன் எங்கே உட்கார்ந்திருப்பான் என்றால் போதி மரத்திலே உட்கார்ந்திருப்பான். போதி மரம் என்றால் அரச மரம். அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய புத்தன் தான் இங்கே விநாயகனாக மாற்றப்பட்டான். இந்து கடவுளின் முதல் கடவுளாக மாற்றப்பட்டான். கௌதம புத்தருக்கு 1000 பெயர்கள். 1000 பெயர்களிலே ஒன்றுதான் விநாயகன். 1000 பெயர்களிலே ஒன்றுதான் ஐயப்பன். 1000 பெயர்களிலே ஒன்றுதான் ஐயனார். 1000 பெயர்களிலே ஒன்றுதான் சாத்தையா. சாத்தான், சாத்தான் என்றால் புத்தனை பார்த்து மற்றவர்கள் சொன்ன வார்த்தை, பெயர். பௌத்த வழிவந்தர்கள் எல்லாம் தங்களுடைய பெயரை சாத்தன் என்றும் சாத்தையா என்றும் சாத்தப்பன் என்றும் வைத்துக் கொள்வார்கள். அது பௌத்த மரபிலே வந்த பெயர். பிச்சைக்காரன் என்று சொன்னால் பிக்குகள் பெறுகிற தானத்திற்கு பெயர் பிச்சை. பார்ப்பனர்கள் பெறுகிற பிச்சைக்கு பெயர் தானம். அவன் பிச்சை எடுத்தா தானம், பூதானம், கோதானம், கன்னிகாதானம். அவன் பிச்சை எடுத்தால் அது தானம். ஆனால் புத்த பிக்குகள் தானம் வாங்கினால் அது பிச்சை. போடா பிச்சைக்கார பயல, என்ன போடா பௌத்த மதத்தை சார்ந்த பயல, பௌத்த வழியை பின்பற்றக்கூடிய பயல என்று பொருள். ஆக பிச்சைக்காரன் என்று ஏசுகிற அந்த ஏச்சு மொழியும், சண்டாளன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏச்சு மொழியும், இன்னும் என்னென்ன ஏச்சு மொழிகள் இருக்கின்றனவோ அத்தனை ஏச்சு மொழிகளும் இழிமொழிகளும் புத்தனுடைய அடையாளத்திற்கு சான்றுகள். புத்தனுடைய பெயர்கள் அவையெல்லாம் 1000 பெயர்கள் கண்ட ஒரு அவதாரம் தான் கௌதம புத்தர். உலகத்தில் வேறு எவருக்கும் புத்தருக்கு இணையான சிலைகள் எழுப்பப்படவில்லை. உலகத்தில் எந்த நாடுகள் வேணாலும் நீ போனான், விதம் விதமாய், வித்தியாசமாய், வெவ்வேறு கோணங்களில் சிரிக்கிற புத்தர், ஆத்திரப்படுகிற புத்தர், ஆவேசப்படுகிற புத்தர், அன்பு காட்டுகிற புத்தர், அறிவுரை வழங்குகிற புத்தர், தியானத்தில் இருக்கிற புத்தர், மௌனத்தில் இருக்கிற புத்தர். புத்தன் ஒரு வரி எழுதியதில்லை, ஒரு வரி கையால் புத்தன் எழுதியதில்லை. புத்தன் பேசிக்கொண்டே இருந்தான். 80 வயது வரையில் பேசிக்கொண்டே இருந்தான். பேசியதெல்லாம் அற்புதம். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு புத்தன், அப்படி சொன்னதற்காகவே கடவுளாக்கப்பட்டவன் புத்தன். கடவுள் இல்லை என்று சொன்னாயா, உன்னை கடவுளாக்குகிறோம் என்று மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று என்று புத்தனை பற்றிய ஒரு கதையை உருவாக்கினார்கள். ஆனால் புத்தன் கடவுள் இல்லை என்று சொன்னான். இறந்தவர்கள் மீண்டு வருவதே இல்லை என்று புத்தன் சொன்னான். இறந்தவர்களுக்கு செய்கிற சடங்குகளில் புத்தனுக்கு நம்பிக்கை இல்லை. அதை நிராகரித்தவன் புத்தன். பகுத்தறிவின் உச்சத்தில் நின்று பேசிய ஒரு மாபெரும் சிந்தனையாளன் புத்தன். ஆனால் புத்தன் ஒரு வரி எழுதவில்லை. நான் வாழ்நாள் முழுவதும் புத்தன் பேசிய அனைத்து சொற்களையும், அனைத்து தத்துவங்களையும் அவன் அருகிலேயே இருந்து கேட்ட ஆனந்தர் என்கிற அவனது சீடர்களில் ஒருவரும் பிற சீடர்களும் சேர்ந்து எழுதி புத்தகமாக கொண்டு வந்தார்கள். இயேசுபிரான் கடவுளின் தூதர்,
முகமது நபி இறைவனின் கடைசி தூதர் என்று சொல்லப்பட்டு இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்தவத்தை ஏற்க முடியும், இஸ்லாத்தை ஏற்க முடியும். கௌதம புத்தர் எந்த இடத்திலும் தன்னை இறைவனின் தூதர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. மகா மாயாவுக்கும் சுத்தோதனந்தாருக்கும் பிறந்த ஒரு சாமானியன் தான் கௌதம புத்தர். இப்ப வேதங்களுக்கு அப்புறம் யார் புறப்பட்டா அப்படின்னு கேட்டா புத்தர் அப்படின்னு ஒருத்தர் புறப்படுறார். அந்த புத்தர் என்ன பண்றாரு, வேதம் சொல்லி கொடுத்த பல கருத்துக்களை அப்படியே தூக்கி அலாசம் அந்த பக்கம் தூக்கி போட்டார். அது வரைக்கும் அது என்ன சரியான வாழ்க்கை முறை அப்படின்னு இந்தியாவில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்ததோ, இந்தியாவில் எது சிறந்தது சரியான வாழ்க்கை முறைன்னு சொல்லிச்சோ, அப்படியே ஒரு நெம்புகோலை வச்சு தூக்கி போடுற மாதிரி அப்படி தூக்கி அந்தாண்ட போட்டார் அவர் பாட்டுக்கு. அதுக்கு நிறைய காரணம் சொல்றாங்க. என்னென்ன காரணம் சொல்றாங்க, அது பிராகிருதத்தில் இருந்தது, பிறகு சமஸ்கிருதத்தில் மாத்தினாங்க, அது பேச்சு மொழியா இல்லை. ஆனா புத்தர் பேச்சு மொழியான பாலி மொழியில பேச்ச ஆரம்பிச்சாரு. அப்புறம் அதுல பேசப்பட்ட ஹையஸ்ட் பிலாசபியை பத்தி கவலைப்படல, டே டு டே லைஃபுக்கு வேண்டிய விஷயங்களை புத்தர் பேச ஆரம்பிச்சாரு. அதனால புத்தர் பாப்புலர் ஆயிட்டாரு. புத்தருடைய கருத்துக்களை எல்லாம் அதை விட ஒரு ஆச்சரியமான உண்மை ஒன்று சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தருடைய பர்சனாலிட்டி இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ பேசுற விஷயம் 1000 வேணாலும் இருக்கலாம், புத்தருடைய பர்சனாலிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை மறுத்து யாரும் பேச முடியாது. இப்ப சில பேர் சொல்றது சரியா தப்பாங்கிறத பத்தி கொஸ்டினே கிடையாது, அவங்களை எதிர்த்து யாரும் பேச முடியாது. அவங்க வர்ற வரைக்கும் ஆவுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஏன் பர்சனாலிட்டி ஆரா, அவங்களுடைய ஆரா அப்படி, அந்த ஆராவை யாரும் பீட் பண்ண முடியாது. இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பியூரிட்டி, உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒளி, உள்ளத்தில் ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும் நான் பாரதி. அது மாதிரியான ஒரு ஆறா ஒரு பர்சனாலிட்டி புத்தர். எழுதுறான், புத்தர் ஒரு ஊர்ல இருந்து நடந்து அடுத்த ஊருக்கு போறாருன்னா 6 மைலுக்கு அவருடைய ஆறா போகுங்கிறான். புத்தருடைய அந்த ரேடியேஷன், புத்தர் ஒரு ஊர்ல இருந்து புறப்பட்டு அடுத்த ஊருக்கு போறாரு அப்படின்னா 6 மைலுக்கு அவருடைய ரேடியேஷன் போகும் அப்படிங்கிறான். நீங்க நம்புறது கஷ்டம். டாக்டர் அவ்வை நடராஜன் அப்படின்னு தமிழ் துறையில பெரிய செக்ரட்டரியா இருந்தாரு, தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தாரு, எங்களுக்கு முன்னாடி பேச்சாளராக இருந்து எங்களெல்லாம் வழிகாட்டினவர் டாக்டர் அவ்வை நடராஜன். அவர் ஜப்பான் போனாரு. ஜப்பானுக்கு போன இடத்துல புத்தருடைய கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவருடைய இங்கிலீஷ் தமிழை ஜப்பானிய மொழியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்ஸ்லேட்டர் அவர் எங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னு கேட்டு புத்தருடைய கோயிலை பார்க்கணும், அந்த ஊர்லயே பெரிய புத்தர் கோயிலுக்கு போகணும்னு அந்த அம்மா கூட்டிட்டு போறாங்க அவரை. நீங்க நம்புறது கஷ்டம். எப்படின்னு கேட்டா புத்தருடைய அந்த கோயில் முழுக்க தங்க காசு அரைஞ்சு கிடக்குது. தங்கம், வைரம், அந்த நாட்டோட காஸ்ட்லியான அந்த நாணயங்கள் அதெல்லாம் கீழே அப்படி அப்படியே கிடக்குது, எல்லா இடத்துலையும் கிடக்குது. அவ்வை நடராஜனால அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. உண்டியல்ல காசு போடல, அப்படியே தெருவில் அந்த சன்னதியை சுற்றி அரைச்சிருக்கிறாங்க எல்லாம். அவர் நம்ம இந்தியாவிலேருந்து போயிருக்காரா? காசு இறஞ்சு கிடக்குதா? மனசு உடனே அமைதி இழந்துருமா? உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்டாரு, எம்மா எவ்வளவு எவ்வளவு பெரிய காசு தங்கம் எல்லாத்தையும் இப்படி இறைச்சி போட்டிருக்காங்க, புத்தருக்கு முன்னாடி எல்லாம் இப்படி கொட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க, இதை யாரும் திருட மாட்டாங்களான்னு கேட்டார். இது யாரும் திருட மாட்டாங்களா? ஏன்னா சிசிடிவி கேமராலாம் இல்லை அங்க. சிசிடிவி கேமராவிலேயே கர்ச்சீஃபை போட்டு மூடிட்டு நம்மால் அமுக்குறான். இன்னும் சிசிடிவி கேமராவையே திருடிக்கிட்டு போடுறான். அவர் கேட்கிறாரு ஒரு நார்மலான கொஸ்டின், ஏமா இங்க ஒண்ணுமே இல்லை, வாட்ச் பண்ண ஆள் இல்லை, இவ்வளவு பணம் இங்க இறங்கி கிடக்குது, தங்கமும் வெள்ளியுமா, அது எப்படிமா யாரும் திருட மாட்டாங்களான்னு கேட்டாங்க. சார் நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அந்த ஜப்பானிய பொண்ணு ஒரு கோபத்தோட திரும்பி அவ்வை நடராஜனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, அது சரி புத்தருடைய சன்னதியில வந்து திருட்ட பற்றிய சிந்தனை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்ட. கடவுளை கும்பிட்றவன், கடவுளுக்கு மரியாதை கொடுக்குறவன், அந்த கடவுளை செஞ்சு விநாயகரை செஞ்சு வழிபாடு செஞ்சு பொறி பொட்டுகள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சிலையை தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ளே போடுறான், இல்லை கடலுக்குள்ளே போடுறான். விநாயகர் உண்மையிலேயே யார் என்றால் விநாயகர் தான் கௌதம புத்தர். இது பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல். அவன் வச்சு கும்பிட்றான், கும்பிட்டு தூக்கி போய் போட்டுறான். விநாயகர், நாயகர்னா தலைவர்னு அர்த்தம். விநாயகர்னா நிகரற்ற தலைவன் பொருள், ஒப்புயர்வற்ற தலைவர். வீய முன்னால சேர்த்தா
அந்த பெயர் 1000 பெயர்களை கொண்ட ஒரே மாமனிதர் கௌதம புத்தர் தான். அவருக்கு விநாயகர்னும் பெயரு, ஐயப்பனும் பெயரு, சாத்தப்பனும் பெயரு. சாஸ்தான் கூப்பிடுறாங்க கேரள ஐயப்பனை. சாஸ்தான்னா அது அந்த பெயர் கௌதம புத்தருடைய பெயர். அது திருப்பதி ஏழுமலையான் கோயில் மகாவிஷ்ணு கோவில், சரி, பெருமாள் கோவில். வேறு இந்தியாவிலே எந்த பெருமாள் கோவிலாவது போய் மொட்டை போடுகிறார்களா? கிடையாது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மட்டும் ஏன் மொட்டை போடுகிறார்கள் என்றால், அதை ஒருவன் ஆராய்ச்சி செய்து PhD பட்டமே வாங்கியிருக்கிறான். என்னவென்றால், அது ஒரு காலத்தில் புத்த விகாராக இருந்தது. பௌத்த மதத்தில் தான் மொட்டை போடுகிற வழக்கமே உண்டு. வேறு எந்த மதத்திலும் மொட்டை போடுகிற வழக்கம் கிடையாது. மொட்டை போடுகிற வழக்கம் பௌத்த மதத்தில் தான் உண்டு. பௌத்த பிக்குகளும் உண்டு, அதை பின்பற்றுகிறவர்களும் மொட்டை அடிப்பார்கள். ராஜபக்சே ஏன் அங்கே வருகிறான் தெரியுமா? அவன் முன்னோர்கள் அப்போது போய் வழிபட்ட தெய்வம் பௌத்த விகாரது. ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னால் அல்லது 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவனுடைய சிங்கள முன்னோர்கள் இங்கே இந்த புத்த விகாரிலே வழிபட்டு இருப்பார்கள். அது மெல்ல மெல்ல எப்படி பெருமாளாக மாறியது என்பதை பற்றி ஒருவன் PhD பண்ணி புத்தகம் போட்டிருக்கிறான். திருப்பதி பாலாஜி டெம்பிள் வாஸ் a Buddhist shrine. இது டைட்டில், அந்த புத்தகத்துடைய பேரு. அதை எழுதினவன் பேரு ஜமனதாஸ், டாக்டர் ஜமனதாஸ். அவன் நார்த் இந்தியன், ஏதோ ஒரு மாநிலத்தை சார்ந்த. அவன் ஆய்வு செய்திருக்கிறான். திருப்பதி பாலாஜி டெம்பிள், திருப்பதி பாலாஜி கோவில் ஒரு காலத்தில் பௌத்த விகாராக இருந்தது. அவர் முகத்துல பெரிய நாமத்தை சாத்தி விட்டாங்க. கண்ணை மறைக்கிற மாதிரி, மூக்க மறைக்கிற, நெத்தில மட்டும் நாமத்தை வைக்கலாம். அது புத்தருடைய முகம் முழுமையா தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மறைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் பாலி மொழி இருந்தது. அப்பெல்லாம் சமஸ்கிருதம் பேசப்படக்கூடிய நிலை கிடையாது. பாலி மொழி தான் இருந்தது. அது பௌத்தர்கள், கௌதம புத்தரே பாலி மொழியில் தான் போதனைகளை தந்தார். அவரும் அப்படி பெரிய படிப்பாளி கிடையாது. பாலி மொழியில் தான் போதனைகளை வழங்கினார். நபிகள் நாயகம் அரபிய மொழியிலே போதனையை வழங்கியிருக்கிறார். இயேசு பெருமான் எபிரேய மொழி, ஹீப்ரு, எபிரேய மொழியிலே அவர் போதனைகளை வழங்கியிருக்கிறார். ஆனால் பாலி மொழி அழிந்து விட்டது. அந்த மதம் அழிக்கப்பட்டதா? அந்த மதத்தை பின்பற்றியவர்கள் எல்லாம் வேறு மதத்திற்கு மாறி போனதால், அவர்களின் அடையாளங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டதனால், அவர்களின் அடிச்சுவடுகள் அழிக்கப்பட்டதனால். ஏன் என்றால், அவர்கள் குறிப்பாக சமண மதமும் பௌத்த மதமும் கடவுள்களை பற்றி பேசுவதில்லை. கடவுளை, இப்ப இயேசு பெருமான் பற்றி கடவுளை பற்றி பேசுறார். கடவுளின் பரிசுத்த ஆவியால் தான் அவர் உருவானார், கடவுளின் அவதாரமாகத்தான் உருவானார், தேவன் என்று, கர்த்தர் என்று அழைக்கிறார்கள். இஸ்லாம் அல்லாஹ் என்று அழைக்கிறது. அல்லாஹ் ஒருவர், ஒரே கடவுளா தான் இருக்க முடியும். பல கடவுள் இருக்க முடியாது. கடவுளின் பெயரால் மக்கள் பிரியக்கூடாது. இறைவன் ஒருவர் தான். அது காலப்போக்கில் கண்ணா பின்னான்னு திரிவு நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது. அதனால் உருவமே கூடாது. உருவமில்லா ஓர் இறை, அதுதான் இஸ்லாம் சொல்லும். ஆனால் கடவுளை பற்றி அது பேசுகிறது. கிறிஸ்தவம் கடவுளை பற்றி பேசுகிறது. பௌத்தம் கடவுளை பற்றி பேசவில்லை. ரொம்ப முக்கியமா நீங்க வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவர் ஒருவரா பலரா, அவர் ஆணா பெண்ணா, அவர் எப்படி இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்கிறார், எதுவுமே பௌத்தம் சொல்லாது. பௌத்தம் தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் போதிக்கிறது. ஒரு தனி மனிதன் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது, அதுவே ஒரு சமூக ஒழுக்கமாக, பொது ஒழுக்கமாக மாறினால் உலகம் வன்முறை இல்லாமல் அமைதியாக இருக்கும். அதுதான் அதனுடைய அடிப்படை. கௌதம புத்தர் அந்த போதனைகளை எல்லாம் தன்னுடைய சீடர்களின் மூலமாக, ஆனந்தா, அவருக்கு பின்னால் இன்னும் பலர்
பாலி மொழியில் பின்னால் தான் திரட்டுகிறார்கள். புத்தா மீன்ஸ் தம்மா என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார்களே, அதே போல அந்த தம்மபதம் என்பது அவருடைய தொண்டர்கள், எப்படி இயேசு பெருமானே எழுதியதல்ல பைபிள், அவருடைய சீடர்கள் தான் தொகுக்கிறார்கள். அதுபோல கௌதம புத்தர் மறைந்த பிறகு அவருடைய போதனைகள் வாய்மொழி போதனைகளாகவே பாலி மொழியில் இருந்திருக்கின்றன. பாலி என்கிற ஒரு மொழி, பிராகிருதம் என்கிற ஒரு மொழி, இன்றைக்கு அதுவெல்லாம் இல்லை. கோலோச்சிய மொழி அழிந்து போனது. ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதை ஏற்காததனால். ஆகவே இந்த மதம் தொடர்பான கருத்துக்களை நாம் ஒப்பீடு செய்து பார்க்கிற போது பௌத்தம் தனிமனித ஒழுக்கங்களை போதித்தது, சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எதிரான கருத்துக்களை அது பரப்பியது. பரப்பின் அடிப்படையில் மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இருக்க முடியாது. இந்தியாவில் அணுகுண்டு வெடிக்கிற சோதனைக்கு கூட அவர் வைத்த பெயர் லாபிங் புத்தா. அணுகுண்டு வெடிச்சதுன்னா அது என்னன்னா, புத்தர் சிரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி அணுகுண்டு வெடிக்கும் போது இருக்கும் என்று பொருள். புத்தர் சிரித்தா அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருள். அவர் லேசாக இதழ்களை விரித்து சிரித்தாலே அது ஒரு அணுகுண்டு வெடிப்பதற்கு சமமானது. லாபிங் புத்தா என்று பெயர் சுட்டினார்கள். புத்தா இஸ் லாபிங். அணுகுண்டு வெடிக்கும் போது பூமிக்கு அடியில ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல அணுகுண்டு சோதனை செய்கிற போது பூமியின் அடியிலே அணுகுண்டு வெடித்த போது இவர்கள் வைத்த பெயர் புத்தா இஸ் லாபிங். புத்தர் சிரிக்கிறார். அப்பா, புத்தருடைய சிரிப்பு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் தான் ஆசிய நாடுகள் முழுவதிலும் எங்கு திரும்பினாலும் புத்தருக்கு சிலைகள் உண்டு. புத்தர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் கடவுளை நம்பவில்லை, எங்களுக்கு ஒரு பதில் வேணும். ஒருவன் இறந்து விட்டால் அந்த உடலில் இருந்து உயிர் எங்கே போகிறதுன்னு கேட்டாங்க. புத்தர் சொன்னார், நீ கேட்ட கேள்விக்கு நானும் திரும்ப ஒரு கேள்வியை பதிலா சொல்றேன். ஒரு விளக்கு அணைந்து விட்டால் ஒளி எங்கே போகிறது என்று நீ சொல், நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னார். தமிழனுடைய மதமே புத்த மதம் தான். உலகளாவிய புத்த மத கொள்கைகள் என்பது எங்கிருந்து போச்சு? தமிழ்நாட்டிலிருந்து தான் போச்சு. தமிழ்நாடு என்பது வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம்னு நீங்கள் 25,000 வருஷம் 30,000 வருஷம் இலக்கியமான தொல்காப்பியம் சொல்லுது. அப்போ இந்துங்கிற ஒரு விஷயமே இங்கே இல்லை. சேலம் மாவட்டத்தின் மையப்பகுதியில் உள்ள சின்னக்கடை வீதியில் ஒரு தர்மராஜா கோவில் உள்ளது. பஞ்ச பாண்டவர் சிலைகள் சுடுமண் சிற்பத்தினால் செய்யப்பட்டு வணங்கப்படுகிறது. பௌத்த பெண் தெய்வமான தாராதேவியின் நினைவாக எழுப்பப்பட்ட கோவில்களே திரௌபதியின் கோவில்களாகவும் மாற்றப்பட்டுள்ளன என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதாவது தர்மராஜா புத்தர் கோவில்கள் பஞ்சபாண்டவ தர்மராஜா கோவிலாக்கப்பட்டது போல தாராதேவியின் கோயில்கள் பஞ்சபாண்டவ தர்மனின் மனைவியாகிய திரௌபதியின் கோவிலாக்கப்பட்டிருக்கிறது. புத்தருடைய பல பெயர்களில் பௌத்த கோயில்களை கட்டி மக்கள் புத்தரை பின்பற்றி வந்துள்ளனர். தர்மராஜா கோவில், சாத்தனார் கோவில், முனீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட பெயர்களுடன் பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்டு வந்தன. பௌத்தத்தை வீழ்த்தி பிற்காலத்தில் தனது அதிகாரத்தை நிறுவிய இந்து மனு தர்ம மதம் பௌத்த தலங்களை இந்து மத கோயில்களாக மாற்றி இந்து மதம் தொடர்பான கதைகளுடன் இணைத்தது. இயேசு பெருமான் நான் கடவுளின் மைந்தன் என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் நான் கடவுளால் அனுப்பப்பட்ட கடைசி தூவர் என்று சொல்லுகிறார். பகவான் கிருஷ்ணா நான் கடவுளின் மைந்தனும் இல்லை, கடவுளின் தூதனும் இல்லை, கடவுளுக்கே கடவுள் என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் புரட்சியாளர் கௌதம புத்தர் அப்படி சொல்லவில்லை. சாதாரண ஒரு மனிதனாக நான் தோன்றினேன், மனிதனாக வாழ்ந்தேன், மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டும் வாழ்வியலை நான் தருகிறேன் என்று தந்திருக்கிறார். நீ மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? புத்தர் சொல்ற, நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா மற்றவங்களை அடிச்சு சந்தோஷப்படுறதில்லை, மற்றவங்களை ஏமாற்றி சந்தோஷப்படுறதில்லை, அல்லது விருப்பப்பட்ட உடையை உடுத்தி மகிழ்ச்சி அடைவதல்ல, விரும்பியதை உண்டு மகிழ்ச்சி அடைவதல்ல. கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் 5 ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். பஞ்சசீலங்களை, தனி மனித ஒழுக்கங்களை சொல்றார். பொய் சொல்லாதே, திருடாதே, மது அருந்தாதே, கொலை செய்யாதே,
தவறான காம இச்சை கொள்ளாதே, ஒழுங்கீனமான காம உறவு கொள்ளாதே. இந்த 5 சொல்ற. இந்த பஞ்சசீலங்களை பின்பற்றினால் மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். புத்தா நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பகவான் புத்தரோட சரித்திரத்தை நம்ம கேட்கணும் படிக்கணும் அப்படின்னா வருஷக்கணக்கானாலும் ஆகாது. பகவான் புத்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? திரிசரணா, பஞ்சசீலா, அஷ்டாங்க மார்கா, தசமார்கா, ஆரிய சத்யா, மத்திய மார்கா, 423 தம்மபதாஸ் and 84,000 சுத்தாஸ் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம்? பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு அந்த வழியை காமிச்சிருக்கிறாரு. அதனால நம்ம குழந்தைங்களுக்கு அந்த விதைய போட்டோம் அப்படின்னா, பொண்ணு இருந்தா ஒரு பையன் பாப்பாரு, பையன் இருந்தா ஒரு பொண்ணு பார்த்துட்டு அலையன்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண போறாரு. ஆமா தானே? இவரெல்லாம் யாரும் மனிதர் தான், கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி ஆச்சு, ஒரு மேரேஜ் பிக்ஸ் ஆச்சு. பட்ஜெட் அதுக்கு என்னன்னா ஒரு 10 லட்சம் தேவைப்படுது, 8 லட்சம் இருக்குது, 2 லட்சம் தேவைப்படுது. அப்போ நாவெல்லாம் தப்பாகி நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, கடவுளை கொடுப்பா கடவுளை கொடுப்பா கடவுளை கொடுப்பான்னு. இப்போ ஐயா சிவனே, இந்த உலக பிறக்கிறதுக்கு நீ தான் காரணம். என்ன பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, 2 லட்சம் ஷார்டேஜ் இருக்குது, 2 லட்சம் கொடுவன்னு கேட்டா சிவ கொடுப்பன வந்து ரியாலிட்டி பேசலாம். மசீதிக்கு போயிட்டு அல்லா 2 லட்சம் கொடு ஐயா, காப்பாத்து, என்ன குழந்தைக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்குது, இயேசுவே எனக்கு காசு கூடப்பா, 2 லட்சம் கொடு, என்ன குழந்தைக்கு மேரேஜுக்கு ஷார்டேஜ் ஆகி இருக்கிறதுன்னு கேட்டா ஜீசஸ் கொடு முடியாது. ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும். ஒரு அம்மா கர்ப்பமாக இருக்கிற அம்மா இங்க இருக்கிறா, இன்னும் டெலிவரி பண்ணணும். யார் டெலிவரி பண்ண போறாரு? டெலிவரி பண்றது ஹாஸ்பிட்டல் டாக்டரோ நர்ஸோ ஆயாவோ மிட்வைஃபோ யாரோ இருப்பாரு. இல்ல வீட்டுல டெலிவரி ஆயிடுச்சுன்னா யாரோ தெரிந்தவர் இருப்பாரு இல்லையா? டெலிவரி பண்ணிடுவாரு. இவரெல்லாம் யாரும் கடவுளுகளா? இவரெல்லாம் யாரும் கடவுளுகள் கிடையாது, மனிதர் தான். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த தர்மம் மனிதனுக்காக இருக்கணும் தவிர கடவுளுக்காக இருக்கக்கூடாது. அதுதான் புத்தர் இந்த உலகಕ್ಕೆ ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாரு. அவர் கடவுளை பற்றி பேசுனது கிடையாது, வழிபாடு பற்றி பேசுனது கிடையாது, மதத்தை பற்றி பேசுனது கிடையாது. மனித வாழ்வு தான் அவர் ஒரு தனி மனிதனுடைய ஒழுங்கு, சமூக ஒழுங்கு பற்றி பேசினவர் புத்தர். ஆனால் அவரை பின்பற்றிய சீடர்கள் மகாயானம் கொண்டு போய் கௌதம புத்தர் வந்து மகாவிஷ்ணு அவதாரம்ட்டாங்க. எவ்வளோ பெரிய திரிபுவாதம்! மகாவிஷ்ணு வந்து கௌதம புத்தரா இந்த மண்ணுக்கு அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு தான் மகாயானம். அந்த திரிபுவாதத்துக்கு இப்போ புத்தரா வந்து பொறுப்பேற்க முடியும்? புத்தரே வந்து தனக்கு சிலை வைக்க சொன்னாரா? எங்கேயுமே சிலை வைக்க சொல்ல. அவருக்கு வந்து விக்கிரக வழிபாடே கூடாதுன்னு சொன்னவர். இந்த உலகத்தை வந்து சயின்ஸாக அணுகிற ஒரு மதமாக வந்து புத்தம் இருந்தது. அண்டு வந்து எனக்கு மதம் வேணுமா வேணாமா அப்படின்றத விட மக்களுக்கு, இங்கே இருக்கிற மக்கள் விரும்புகிற ஒரு இடத்த நோக்கி நகரணும்னு எல்லாரும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகளை, அவங்களுக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நொறுக்கி அவங்க எல்லாரும் ஒன்று சேருவதற்கு இந்த மதம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. அது வந்து பாபா சாஹேப்போட அவருடைய வரிகளில், அவருடைய எழுத்துக்களோட சிந்தனைகளில் அது வாசிக்கிறப்போ ரொம்ப சரியாக இருந்தது. அது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சரியானதா அப்படின்னா அதில் சில கேள்விகள் இருக்கு. ஆனால் இந்தியாவில் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பண்டிதர் அயோத்திதாசர் பௌத்தத்தை பரப்புவதற்காக அவர் ஆற்றிய பரப்புரை பணி அளப்பரியது, கற்பனைக்கும் எட்டாதது. பௌத்த சமூகத்தை உருவாக்க வேண்டும். சிதறி கிடக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு சமூக திரட்சியில் கொண்டு வர வேண்டும். அதன் பிறகுதான் அவர்களை அறிவார்ந்த சமூகமாக, ஆற்றல் மிக்க சமூகமாக, அதிகாரமிக்க சமூகமாக மாற்ற முடியும். ஒரு பௌத்த சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் மிகவும் போராடி கொண்டிருக்கிறோம். 130 ஆண்டு காலமாக, 150 ஆண்டு காலமாக ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்காக பண்டிதர் அயோத்திதாசரிலிருந்து இன்று வரையிலும் நமது முன்னோர்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு நோக்கம்தான், இந்து சமூகத்திற்கு மாற்றான ஒரு உன்னதமிக்க உயர்ந்த பண்பை கொண்ட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை சமூகத்திற்கு ஊட்டுகிற
ஒரு சமூகத்தை, ஒரு மாற்று சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம். பௌத்த சமூகம், அந்த பௌத்த சமூகத்தை உருவாக்குவதற்காக நமது முன்னோர்கள் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். புத்தரை புறக்கணிச்சதுனால நாம படுற பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஏன் தெரியுங்களா? எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிற பக்தி யோகம் ஜெயிச்சிருச்சு. எந்த பாவமும் மன்னிக்கப்படாது, அது தன் செயலை செய்யும் என்று உலகத்துக்கு உறக்க சொன்னவர் புத்தர் மட்டுமே. அதனால நமக்கு அவரை பிடிக்கல, நமக்கு அவரை பிடிக்கல. ஏன்னா நீ தப்பு பண்ணா நீ கஷ்டப்படுவேன். இல்ல இல்ல அதெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு அவர் தானே சார் வேணும். நம்ம நிறைய அக்கிரமம் பண்ற ஐடியால இருக்கிறோம். அப்பப்போ தேங்காய் பழம் வாங்கிட்டானா நம்மள மன்னிச்சிருவாரு, இல்ல உண்டியல்ல காசு வாங்கிட்டா நம்மள மன்னிச்சிருவாரு, இல்ல அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம யாத்திரை போயிட்டு வந்தா மன்னிச்சிருவாரு. நம்ம இப்படியே வளர்ந்துட்டோம். நாம தப்பு பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல, நம்ம தப்ப மன்னிக்கிற மாதிரி ஒரு சாமி வேணும்னு நினைக்கிறமே ஒழிய தப்பு பண்ணாம இருக்கணுங்கிற யோகியதையை பத்தி நம்ம கவலைப்படலையே. புத்தர் ஓப்பனா சொன்னார், ஒண்ணும் பண்ண முடியாதுப்ப, நீ தப்பு பண்ணிய நீ அனுபவிச்சுதான் சேரணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் எல்லா மதத்துலையும் நீங்கள் பார்த்துட்டிங்களா, இருந்தாலுமே அவங்களுக்குள்ள வந்து தனித்த அடையாளங்கள்னு ஒன்று இருக்குதுல்ல. நீ வேற, நான் இந்த மதத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் நீ வந்து இதுதான், நீ இதுதான் அப்படின்னு இருக்குதுல்ல. அது எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு இதுக்குள்ளே வரப்போ எல்லாருக்கும் ஒரே அடையாளமாக மாற்றணும். எல்லாருமே பௌத்தர்கள் அப்படின்றப்போ இதில் ஈக்குவாலிட்டி இருக்குது, அண்ட் வந்து சகோதரத்துவம் இருக்குது, சுதந்திரம் இருக்குது, எல்லாருமே வந்து உள்ளே வரலாம். அண்டு மோஸ்ட் முக்கியமான திங் என்னென்னா, அறிவியல் படி நம்ம எல்லாரும் வந்து ஈக்குவலானவர்கள் அப்படின்ற பேசுறது வந்து ரொம்ப சரியாக இருந்தது அப்படின்னு. அதில் மெயினே வந்து உன்னை காப்பாற்ற, அம்பேத்கர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, உன்னை காப்பாற்ற எந்த மெசேஜும் வரப்போகிறது இல்லை, உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படின்றதே வந்து புத்தாலேருந்து தான் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ரொம்ப அறிவியலுக்கு நெருக்கமான யதார்த்தமான உண்மைகளை வந்து உண்மையாக பேசுறது இருக்குல்ல, அது வந்து பௌத்தம் என்ற அமைப்புக்குள்ள இதே எடுத்துக்காட்டு தான். ஆனால் மிக சரியாக இன்னொரு போக்கில் வைத்து பொதிந்து சொல்லுகிறார். கடலில் கலந்ததற்கு பிறகு எது கங்கை ஆறு எது யமுனை ஆறு என்று யார் கண்டுபிடிக்க முடியும்? அதை போலத்தான் இன்று வரையில் நீங்கள் வேறு வேறு சாதிகளில் இருக்கிறதாக நினைத்து கொண்டிருந்திருக்கலாம், வேறு வேறு சாதியை சார்ந்தவர்கள் என்று கருதி கொண்டிருக்கலாம். எப்போது பௌத்தத்தில் கரைந்து விட்டீர்களோ அதற்கு பிறகு உங்களினுடைய சாதி எண்ணம் உங்கள் நெஞ்சில் இருக்கக்கூடாது, அப்போதுதான் பௌத்தன் என்கிறார். பௌத்தனாவதற்கான அடிப்படையான செய்தி என்ன? நெஞ்சில் இருக்கிற சாதியை கரைத்து விட்டு காவிரியும் கங்கையும் யமுனையும் ஒரு கடலில் கலந்ததற்கு பிறகு எது கங்கை ஆறு எது யமுனை ஆறு என்று சொல்ல முடியாதோ அதை போல பழைய சாதிய எண்ணங்களை விட்டு வந்துவிட வேண்டும். அப்போதுதான் பௌத்தர்கள். காரணம், இந்து மதத்தை விட்டு வெளியில் வருவதென்பதே வேறொன்றும் இல்லை, சாதியை விட்டு வருவது. ஆக இந்த நிலையில்தான் 1000 பெயர்களை கொண்ட அவதாரமான கௌதம புத்தர் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை இன்னும் யாரும் சரியான கோணத்தில் பார்த்ததில்லை. அம்பேத்கர் தான் புத்தர் என்பதற்கு சாட்சிதான் இந்த வடிவமைப்பு. இந்திய சமூக கட்டமைப்பின்படி அம்பேத்கர் நமக்கு 2 எதிரிகள் என்று சொன்னார். ஒன்று முதலாளியம், இன்னொன்று பார்ப்பனியம். பார்ப்பனிய எதிர்ப்பின் அடையாளம் தான் பௌத்தம் தழுவுதல். அம்பேத்கர் பௌத்தம் ஏற்றது என்பது மத தேடல் அல்ல, ஆன்மீக தேடல் அல்ல, வழிபாட்டு தேடல் அல்ல, கடவுள் தேடல் அல்ல. பௌத்தம் என்பது ஒரு ரிலீஜன் அல்ல, அதுதான் உண்மையான சமத்துவ கோட்பாடு. அதனால்தான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற எதையும் நாம் பின்பற்றக்கூடாது என்பதற்காக அவரே புத்தான் தம்மா என்ற ஒரு நூலை எழுத வேண்டிய தேவை வந்தது. அதற்கு அவர் என்ன பெயரிட்டார் என்றால் நவயானா என்று பெயரிட்டார். புதிய பாதை என்று. மகாயானம் என்றால் பெரும் பாதை, ஈனயானம் என்றால் எளிய பாதை, நவயானம் என்றால் புதிய பாதை. ஆகவே அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவியது பிராமண எதிர்ப்புக்காகத்தான், பார்ப்பனிய ஆதிக்கத்தை தகர்ப்பதற்காகத்தான், சனாதன தர்மத்தை வீழ்த்துவதற்காகத்தான், வர்ணாசிரம கட்டமைப்பை தகர்த்தெறிவதற்காகத்தான் பௌத்தத்தை ஏற்றார். வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார், வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார், வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், மனித
குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர். மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர். மனு தரும தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர். மனு தரும தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர். அருண சாதி நெறிமுறையை திரைகிழித்த மேதை. தேசத்துக்கு சிறு கேடு வராத வழியைத்தான் காலம் வரும்போது நான் தேர்வு செய்வேன் என்று காந்திஜிக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதோடு நான் புத்த மதத்தை தேர்வு செய்து அதோடு இணைவதால் இந்த நாட்டிற்கு பெரிய அளவில் நன்மையைத்தான் செய்கிறேன். ஏனெனில் இந்திய பண்பாடுகளில் புத்த மதம் ஒரு பிரிக்க முடியாத அம்சம். இதனால் உங்களுக்கு அளிக்கப்படும் பிரதிநிதித்துவத்தையும் சலுகைகளையும் நீங்கள் இழக்க நேரிடுமே. பிராமணர்கள் இதே சலுகைகளுக்காக தீண்டத்தகாதவர்களாக மாற தயாராக இருப்பார்களா? எதற்காக மதம் மாறுகிறீர்கள்? இதே கேள்வி உங்களை பெற்றவரிடமோ முன்னோரிடமோ ஏன் கேட்கவில்லை? எங்கள் முயற்சிகள் எல்லாம் அடிப்படை மனித உரிமைகளையும் கிடைக்க வேண்டிய சுயமரியாதையும் பெறுவதற்கே. அதற்கு ஏன் புத்த மதம்? காரணம், புத்த மதத்தின் அடிப்படை கொள்கைகள் நன்னெறியும் நல்லறமும் ஆகும். ஆனால் இந்து மதம் அப்படி அல்ல. இந்து மதம் அனுசரிக்கும் சமூக நெறிகள் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டவை. ஆனால் புத்த மதத்தில் ஜாதிகள் என்றொன்றே கிடையாது. காரணம், புத்தரின் கொள்கைகள் நவீனமானவை, அறிவு சார்ந்தவை, எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. அதில் மூட நம்பிக்கையே கிடையாது. அவர் நம்மை சிந்தித்தும் தெளிவு பெற்றும் வாழச் சொல்கிறார். புத்தரை தவிர மற்ற எல்லா மத ஸ்தாபகர்களும் தங்களை மனிதகுல இரட்சகர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் புத்தர் ஒருவரே தான் ஒரு வழிகாட்டி என்பதோடு மட்டும் நின்று கொண்டார். भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्सा. नमो तस्सा भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्सा. नमो तस्सा भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्सा. बुद्धं शरणं गच्छामि. धम्मं शरणं गच्छामि. संघं शरणं गच्छामि. पानातिपाता वेरमणि सिक्खापदं समादयामि. आदिन्नादाना वेरमणि सिक्खापदं समादयामि. कामेषु मिच्छाचारा वेरमणि सिक्खापदं समादयामि. मूसावादा वेरमणि सिक्खापदं समादयामि. सुरामेरया मज्जपमादठाना वेरमणि सिक्खापदं समादयामि. साधु साधु साधु. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இன்று இந்து மதத்தை துறந்து விட்டேன். இப்பொழுது புத்தரின் நன்னெறி, நல்வழி, நற்கருணை, அனைத்து மனிதர்களும் சமம் என்ற கோட்பாடுகளையும் தர்மங்களையும் நான் தழுவுகின்றேன். நான் பெருமையோடு ஒன்றை கூறிக்கொள்கிறேன். இன்று முதல் நான் இந்துவும் அல்ல, அதனால் தீண்டத்தகாதவனும் அல்ல. விடுதலை பெற்ற ஒரு மனிதன், சுதந்திர மனிதன். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்திற்கு இனியும் நான் அடிமை அல்ல. ஆகவே சகோதர சகோதரிகளே, எஞ்சியிருக்கும் எனது வாழ்க்கையை உலகெங்கிலும் புத்தரின் ஞானத்தையும் அவரது நன்னெறியையும் பரப்புவதற்கென்றே நான் அர்ப்பணிக்கப் போகிறேன். இப்போது நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களில் யார் என்னை பின்பற்றி மகாபுத்தரின் ஞான ஒளி வழியில் நடக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் எழுந்து நின்று 3 சரணங்களையும் பிரமாணங்களையும் என்னை பின்பற்றிச் சொல்லுங்கள்.
நான் கௌதம புத்தரின் 10 கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன். நான் எல்லா ஜீவராசிகளையும் கருணையோடு பேணி காப்பேன். நான் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிப்பேன். நான் கௌதம புத்தரின் தர்மத்தை ஏற்றுக்கொண்டு மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாகவும் மனிதர்களை இழிவுபடுத்துவதாகவும் அமைந்துள்ள எனது பழைய மதத்தை நான் துறக்கிறேன். இன்று நான் புதிதாக பிறக்கிறேன். இனியும் நான் இந்து கடவுளை வணங்க மாட்டேன், இந்து சடங்குகளை கடைபிடிக்க மாட்டேன். இன்று முதல் புத்த பிரானால் சொல்லப்பட்டு வந்த நல்லறிவு, நல்வழி, நற்கருணை என்ற 3 கொள்கைகள் தான் என்னை வாழ்நாள் முழுதும் வழிநடத்தி செல்லும்.